அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் 116 முதல் 171 வரை உள்ள 12 வகையான காலி பணியிடங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் நாளை நாம் அனைவரும் எதிர்பார்க்கலாம். மார்ச் 12 முதல் மார்ச் 23 வரை இந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் ரிசல்ட்டை பொறுத்தளவு 2639 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதோட லிங்க் அவங்களுடைய ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜில் தான் இருக்கும். அவங்க இன்னும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணலை. இப்போதைக்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டவுன்லோட் த இன்டிமேஷன் லெட்டர்ஸ் ஃபார் த வைவா பிஃபோர் த ஹானரபிள் ஃபுல் கமிட்டி அசைன்மெண்ட் டு த ரிசர்ச் லா அசிஸ்டண்ட், இதுக்காக மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் 116 முதல் 171 வரை உள்ள காலி பணியிடங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு தயாராக கூட இருக்க மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் அல்லது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெப்சைட்டில் டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவாங்க. லிங்க் ஒரு பழைய லிங்க்கை அவங்க டெர்மினேட் பண்ணிட்டு தான் புதிய லிங்க்குக்கான அந்த ஒரு ஹோம் பேஜை கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு இன்ஃபர்மேஷனை நீக்கிட்டு புது இன்ஃபர்மேஷனுக்கான லிங்க்கை கொடுப்பாங்க. நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு. எந்த நேரத்திலலாம் ரிசல்ட் வெளிவரலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மெயின் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தவங்க, இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நமக்கு யார் யார் செலக்ட் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, போன தடவை இந்த ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப்ட்லாம் கொஞ்சம் இன்டர்வியூ செஷன் மாறிச்சு மார்க் ஸோ இந்த தடவை எப்படி வருதுன்னு தெரில. மேலும் பார்த்தீங்கன்னா நேர்காணலே அழுகக்கூடிய மாணவர்கள் அனைவரும் நம்மகிட்ட சொல்லக்கூடிய பதில்கள் 2-3 கேள்வி தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு 30 மதிப்பெண்ணுக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேலும் நாம் முழுமையாக பெறக்கூடிய மதிப்பெண் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, செய்முறை தேர்விலையும் எழுத்து தேர்விலையும் தான். நம்ம எழுத்து தேர்வில் முழுமையான வெற்றி பெற்ற பின்னாடி தான் நம்ம செய்முறை தேர்வுக்கு போயிருக்கோம். செய்முறை தேர்வில் ஓரளவு மதிப்பெண் எடுத்த பின்னாடி தான் நேர்காணலுக்கு போயிருக்கோம். நம்ம மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, நேர்காணலில் உங்களுடைய ட்ரெஸ் கோடு, உங்களுடைய பிஹேவியர், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்ன விதம், இதை மட்டும்தான் ப்ளஸ் உங்களுடைய கல்வி தகுதி, இதை மட்டும் வச்சு தான் உங்களுக்கு அந்த மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நபர்களுக்கு ஒரே ஒரு கேள்விகள் மட்டும் கேட்டிருப்பாங்க. ஒரு சில நபர்களுக்கு 2-3 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லாஸ்ட் பேஜில் போனக்கூட மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் நம்மகிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கள், உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு எந்தெந்த பகுதிகள் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்களா இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்களா? சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா குரூப் 4க்கு ட்ரை பண்ண வேண்டியதானே, குரூப் 2 மெயின்ஸ்க்கு ட்ரை பண்ண வேண்டியதானே, குரூப் 1க்கு ட்ரை பண்ண வேண்டியதான்றதை பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சுருந்துருக்காங்க. அதையும் நம்ம மாணவர்கள் கருத்தை தெரிவித்தாங்க. ஸோ இதை மட்டும் வச்சுமே நம்ம ஃபைனல் டிசிஷனுக்கு வர முடியாது. ஏன் அப்படின்றது உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது தான் புரியும். ஏன் அப்படின்னா, செய்முறை தேர்வு மதிப்பெண் இப்போ ஒரு ஆள் 58 மார்க் எடுத்திருக்காங்க, ஒரு 50க்கு மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருக்காங்க, 70க்கு அப்படின்னா செய்முறை தேர்வு மதிப்பெண்ணை வச்சு தான் அவங்க நேர்காணல் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ நேர்காணலை பொறுத்தளவு ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்குமான மதிப்பெண் இடைவெளி எவ்வளோன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே மதிப்பெண் இடைவெளியை மட்டும் தான் இங்கே வேலை கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ பிஎஸ்டிஎம், என்எஸ்எஸ், என்சிசி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும் போது மென்ஷன் பண்ணியிருக்கணும். முக்கியமாக 2 வீலர் லைசன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கணும். டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணணும். நம்ம பல தடவை சொல்லியிருந்தோம். அதுக்கான கிரேஸ் மார்க் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுத்த டீட்டெயிலும் அவங்க கேள்விகள் கேட்டது மூலமாக அவங்களுக்கு தெரிய வருது வந்த விஷயங்கள் மூலயமா தான் அவங்க மதிப்பெண் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கட் ஆஃபில் ஒரே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நேர்காணலில் அனைவருக்கும் ஒரே மாதிரி மதிப்பெண் கொடுப்பாங்களா அப்படின்றது சாத்தியமே கிடையாது. அப்போ அங்கே போதுமான இடைவெளி குறைக்கப்படுது. அங்கே மதிப்பெண்ணுக்கான ஒரு இடைவெளி அதிகமாக வரும். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு நபர் 30க்கு ஒரு 19 மதிப்பெண் வாங்கியிருக்காருன்னா, அடுத்து வரக்கூடிய நபர் ஒரு 12 மார்க் 13 மார்க்காக கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அணுகுமுறை, அதாவது
இப்போ நீங்கள் நேர்காணலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வெளியே வந்து எப்படி நாங்கள் கேள்விக்கு பதில் சொன்னோம், எப்படி எங்களோட ட்ரெஸ் கோட் இருந்துச்சு, எந்த ஆங்கிளில் உட்காந்து பதில் சொன்னோம், இதெல்லாம் நீங்கள் நமக்கு தெரிவித்தாதான் அந்த கருத்துக்கள் மூலயமா நம்ம சொல்ல முடியும். அப்போ இது 1-to-1 செஷன் அப்படின்னால இது நம்ம ரிசல்ட் வந்த பின்னாடி தான் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியும். கட் ஆஃப் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். 160க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அந்தந்த மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த மாவட்டத்தில் பணிபுரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது கட் ஆஃபை பொறுத்து தான். யார் வேணாலும் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் விண்ணப்பித்து பதவியை பெறலாம். அது எவ்வித ஒரு தங்கும் தடையும் கிடையாது. சொந்த மாவட்டத்தில் வேலை போடுவாங்க அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சும் நீங்கள் விண்ணப்பித்த பதவியோட கட் ஆஃபை பொறுத்து தான் உங்களுக்கான அந்த மாவட்டம்ன்றது சூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் ஹையஸ்ட் கட் ஆஃப் எதுக்கு வரும் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் காப்பியஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் அதிகபட்ச கட் ஆஃப் வரும். அதுக்கடுத்து எங்கே அதிகமான கட் ஆஃப் வரும் அப்படின்னா வாட்ச்மேனு, கார்டன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? மசால்ஜிக்கும் ஓரளவு கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் அதிகமாச்சுன்னா ஓகேங்களா கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கூடும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நபர் ஒரு 12th வரைக்கும் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நபர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பணிக்கு 2 பணிக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. இப்போ டிகிரி முடிச்சிருக்காங்க ஒரு நபர் அப்படின்னா அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு தேர்வுகள் இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக 3 அல்லது 4 பணிக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபர் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்காரு, ஏதோ டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னா சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக காப்பியஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு விண்ணப்பிச்சிருப்பார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு விண்ணப்பிச்சிருப்பார். அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், வாட்டர்மேன் இதுக்கெலாம் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்களுக்கு இந்த 3 பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது இவங்களோட கட் ஆஃப் வந்து ஏதாவது ஒரு பணிக்கு வந்து கண்டிப்பாக பொருந்தும். இப்போ வாட்டர் விமனுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த பதவிக்கு இவங்க விண்ணப்பிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கட் ஆஃப் உங்களுக்கு பொருந்தும். விண்ணப்பிக்காமல் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் பொருந்தாது. இங்கே பல மாணவன் நம்மகிட்ட கேட்குறது தான், நம்ம ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்காம விட்டுட்டேன் சார், ஆனால் நேர்காணலின் போது நான் சொன்னோம் எங்களுக்கு அந்த பதவி கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எதுக்கு அப்ளிகேஷன் பண்ணீங்களோ அந்த இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் நீங்கள் இப்போ நைட் வாட்ச்மேனுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க, மசால்ஜிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஓரளவு பாஸ் அப்படின்னா அதில் 2லேயுமே உங்களோட நம்பர் இருக்கும். புரியுதுங்களா? அல்லது அந்த கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் ஏதாவது ஒன்றில் தான் உங்கள் நம்பர் இருக்கும். நீங்கள் எத்தனை பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அங்கே உங்களுடைய மதிப்பெண் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் நான் ஒரு பதவிக்கு தான் விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னா அந்த ஒரு பதவிக்கு மட்டும் தான் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இங்கே ஒரு நபர் எடுக்கக்கூடிய முதல் மார்க் இப்போ 200 மார்க் மொத்தம், அதாவது மெயின் எக்ஸாம் வந்து 100, செய்முறை தேர்வு 70, நேர்காணல் 30. இப்போ ஒரு நபர் வந்து 180 மதிப்பெண்கள் பெறாங்க அப்படின்னா இப்போ பிசி கம்யூனலில் ஒருத்தர் 180 மதிப்பெண் பெறாங்கன்னா அதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃபாக இருந்துச்சுன்னா அதுதான். அதிலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக மாறி மாறி ஒரு 169 வரைக்கும் கூட குறையலாம். இப்படி ஒவ்வொரு கம்யூனலுக்கும் கண்டிப்பாக குறையும். இதை பொறுத்து தான் வந்து கட் ஆஃப் மாறும். ஒரு டிஸ்ட்ரிக் வந்த கட் ஆஃப் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வராதுப்பா. ஏன்னா அங்கே இருக்க போட்டியாளர்களை பொறுத்து தான் அங்கே கட் ஆஃப் மாறும். ஓகேங்களா? போட்டியாளர் எண்ணிக்கை குறையும் போது கட் ஆஃபும் குறையும். போட்டியாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது 0.5 கூட 5-6 பேர் வர வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் நம்ம அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தோம் ஒரு நபர் 2 அல்லது 3 பணிக்கு மேலே விண்ணப்பிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியாவது கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். நமக்கு தெரிஞ்ச பல மாணவர்கள் அப்படி தான் விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதில் வந்து அதிகபட்ச முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி படித்தவங்களுக்கு இருக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கும். தமிழ் வழி படித்தவங்க, மாற்றுத்திறனாளிகள் இப்படியும் ஒவ்வொரு என்எஸ்எஸ், என்சிசி, 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க, 4 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இப்படி ஒரு சில நபர்களுக்கு முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கான அவங்க சர்டிஃபிகேட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஆன்லைன் வெரிஃபிகேஷன்லேயே. அப்போ அதுக்கான முன்னுரிமை, அதுக்கான கட் ஆஃபும் கரெக்டாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ரிசல்ட்டு விரைவில் வரும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 22-23க்குள்ளே உங்களுக்கு ஒரு அப்டேட் வரும். நன்றி.